பூலித்தேவருடைய முழு உருவ வெண்கல சிலையை சென்னை மாநகரில் அமைப்பதற்கு கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை இன்றைக்கு ஆளுகின்ற அரசிடம் எடுத்து சொல்லி உறுதியாக சென்னை மாநகரில் பூலித்தேவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து முதல் யார் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள். நான் ஏற்கனவே திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறார் என்ற அறிவித்தவுடனே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அது தவறான செய்தி, திட்டமிட்ட சதி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பூலித்தேவர் மாளிகைன்னு பேர் வச்சிருந்தாங்க. இப்ப அதை பேரே வைக்கல. அதுக்கு அரசு உறுதியாக தியாக செம்மல் பூலித்தேவருடைய பெயர் அங்கே அகற்றப்பட்டிருந்தால் உறுதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் அந்த பெயர் அங்கே குறித்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு கிடக்கிறது. போதைப் பொருள் எங்கும் தாராளமாக இங்கு விற்பனை தளமாக இருக்கிறது. அதே போல கனிம வளமும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்ற சூழலும் இருக்கிறது என்பதனை அவ்வப்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்றால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை பாதுகாக்கின்ற குழு மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த பந்தயங்கள் நடப்பதே தவறு என்று சொல்வது நல்லது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டிலும் சரி பந்தயங்களும் சரி. வேற என்ன சொல்லுங்க, அவ்வளோதானே. மாண்புமிகு இதய புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் நிதி ஒதுக்கப்பட்டதாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய முறையில் அதை பார்த்து உரிய முறையில் அரசிடம் சொல்லி மீண்டும் இந்த பகுதிக்கு ஆரம்ப சுகாதாரம் நிறுவுவதற்கு உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்.